இன்றைக்கு நேரத்துக்கு இல்லை இந்த கம்பீரம். நான் வந்து ஸ்லோனுக்கு லங்கைக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காண்டி கிளம்பி போனேன். பால்டுன்னு ஒரு பெரிய ஓவியம் அப்போ டிசைன் பண்ணோம். அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், திருத்தி எழுதிய தீர்ப்புகள். அப்பவும் இன்னைக்கு இருக்க கம்பீரம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருங்க அப்படி இப்படி உட்கார்ந்தார். ஆஃபீஸ் ஆடுவாங்க. என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி வந்து சான்ஸ் கேட்க வந்தாலே என்னை பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுமரியா அந்த ஆளுக்கு எனக்கு தெரியல, மதுரைக்காரன் சொந்தக்காரன் தெரியாது. போயிட்டான். போன பின்னாடி நான் ஃப்ளைட்டில் போகும்போது படிக்கிறேன், எங்கள் ஊர் மலை வருது, நதி வருது, மஞ்சள் ஆறு வருது. இப்போது நாங்கள் பழைய மதுரை மாவட்டத்தில், இன்றைய தேனி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் என்பதனால் அங்கு புழங்குகிற வாழ்க்கை, அங்கு சாப்பிடுகிற உணவு, பறக்கிற பறவை, மனிதர்கள், வாழ்க்கை முறை, அங்கு பயன்படுத்தப்படுகிற சொலகு, அங்கு பயன்படுத்தப்படுகிற பஞ்சாரம், உலக்கை, திரிகை, இந்த மாதிரி கருப்பொருள்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிந்தது என்பதனால் திரிகை என்ற ஒரு சொல்லை நாம் போட்டா இவர் வேணான்னு சொல்ல மாட்டாரு. தரும மகராசா தலைய கவுந்தீக, அடடா எனக்காக அரும குறைஞ்சீக. பாரதி ராஜாவை தவிர இந்த வார்த்தையை வேறு யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். காரணம், புரிந்து கொண்டிருக்க முடியாது. இதுக்கு இப்படித்தான் வரும். பால் வீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. இது ரகுமான் கேட்கிறாங்க, பஞ்சாரம்னா என்ன சார்? பாட வந்த பொண்ணு கேட்குது, சொன்னலதா சார் வாட்ஸ் த மீனிங் ஃபார் பஞ்சாரம் சார்? நீங்க பாடுவா, பஞ்சாரம் கோழியை அடைச்சி வைக்கிற கூட, அது அப்படின்னா என்ன சார்? இப்போ இனிமே உங்களுக்கு விளக்கவே முடியாது. இது எல்லாம் இவருக்கு இந்த வார்த்தை, இந்த களத்தில் பயன்படுத்துகிற கலை சொற்கள், மக்களின் வட்டார வழக்கு, வாழ்க்கை முறை, இதையெல்லாம் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் என்பதனால்தான் இதை தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. என்ன தெரியுமா இது நன்மை? அந்த கலை வெற்றி பெற்றது, நாங்கள் வெற்றி பெற்றோம், தமிழர்கள் எங்களை கொண்டாடி கொண்டார்கள், தமிழ் மக்களை நாங்கள் வணங்குகிறோம். இதை எல்லாற்றையும் விட இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு, தமிழகமே நகரமயமாகிவிட்ட பிறகு, எல்லா வீடுகளும் ஒரே வீடாக ஆகிவிட்ட பிறகு, எல்லா வீட்டிலும் கருப்பொருள்கள் ஒன்றாக ஆகிவிட்ட பிறகு, எல்லாமே ரோபோக்களின் யுகம் வந்த பிறகு, உலக்கை என்றால் என்ன, திரிகை என்றால் என்ன, உரல் என்றால் என்ன, அம்மி என்றால் என்ன, பஞ்சாரம் என்றால் என்ன, சின்ன அருவாய் என்றால் என்ன, பெரிய அருவாய் என்றால் என்ன, திருப்பாச்சி அருவாய் என்றால் என்ன என்று தமிழர்களின் ஆயுதம், தமிழர்களின் வாழ்வு, தமிழர்களின் கலாச்சாரம், தமிழர்களின் கருப்பொருள், உரிப்பொருள், இவைகளை தேடுகிற தமிழன், தேடுகிற ஆராய்ச்சியாளன் பாரதி ராஜா படத்தை பார்த்தால் மட்டும் போதும். ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டு கலாச்சாரம் அந்த திரையில் விரியும். இதுதான் ஆதி தமிழன் வாழ்ந்த வாழ்க்கை. இன்றைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு கீழடியை தோண்டிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு பாரதி ராஜாவை தோண்டினால் போதும், வைரமுத்துவை தோண்டினால் போதும். நான் சொல்வதற்கு கூச்சப்படவில்லை, இளையராஜாவை தோண்டினால் போதும். சார், எப்படி சார் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட் உங்களுடைய நண்பராகவும் உங்களுடைய கலையை ரசிக்கிறவராகவும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார்? எல்லாரும் என்னை பாராட்டலாம், சிலர் பாராட்டும் பொழுதுதான் நெஞ்சு நிமிர்ந்து நிற்பேன். அவங்க பாராட்டும் உலக்கையை பற்றி பேச, உலகையை பற்றி எவனுக்கு தெரியாது, உலகையை பற்றி. இவர்கிட்ட நவீன சிந்தனையும் உண்டு, எங்கள் மண் வாசனையும் உண்டு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த நவீன சிந்தனையுடன் மண் வாசனை கலக்கும் போது தான் அது தான் முடியும். பெரிய பெரிய கவிஞர்லாம் இருக்காங்க, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஒரு விஞ்ஞான கவிஞனாகவும் மண் வாசனை கவிஞனாகவும் இரண்டு இணைந்தது கவி பேரரசு. ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப். சூப்பர்.